கண்டிப்பா ராமுக்கு குழந்தை பிறக்க கூடாது. அவனுக்கு குழந்தை பிறக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அத்தனையும் பண்ணியாச்சு. கண்டிப்பா அவனுக்கு குழந்தை பிறக்காது. அதையும் மீறி பிறந்தாலும் குழந்தை பிறந்த உடனே சாகடிச்சிட வேண்டியதுதான். அக்கா, அந்த ஹாஸ்பிட்டல் எங்க இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன்க்கா. எங்க இருக்கு? டாக்டர் பேர் சித்ரா தேவி. அதான் அன்னைக்கே ராம் சொல்லிட்டானே. பேரை வச்சு நாம எதுவுமே கண்டுபிடிக்கலையக்கா. சரி சொல்லு. அந்த ஹாஸ்பிட்டல் பேரு ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல், சுந்தர் தேட்டர் சமீபம், KK நகர், மதுரை. இதான் அட்ரஸ். அது மட்டும் இல்ல, போன் பண்ணி அப்பாயின்மெண்ட்டும் வாங்கிட்டேன். எப்ப போறோம்? இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு. என்ன உண்மைன்னு இன்னைக்கு தெரிஞ்சிடும். ராமுக்கு குழந்தை பிறக்குமா இல்ல பிறக்காதான்னு எல்லாமே தெரிஞ்சிடும். குழந்தை பிறக்காதுன்னா சந்தோஷம், பிறக்கும்னா எப்படி என்ன ஏதுங்கிற விவரம் தெரியணும். அக்கா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? அக்கா, அவங்க தானே ராம்குமாருக்கு குழந்தை பிறக்கும்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இப்ப போய் நாம கேட்டா உண்மையை சொல்லுவாங்களா? பிறக்கும் தானே சொல்லுவாங்க. அப்போ நீ கொடுத்த மருந்து தப்பா வரணும். என்னக்கா இது? எப்படி டாக்டர் உண்மையை சொல்லுவாங்கன்னு கேட்டா நீங்க ஏன் மேலேயே சந்தேகப்படுறீங்க? சந்தேகப்படல வரணும். டாக்டர் கிட்ட போறதுக்கு முன்னாடி உண்மையை தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன். அக்கா, உங்க வீட்டு உப்ப தின்னவ, உங்களுக்கு நான் துரோகம் நினைக்க மாட்டேன். வரணும். தெரிஞ்சவங்களுக்கு, நம்பினவங்களுக்கு, நல்லா பழகினவங்களுக்கு பண்ற மோசடிக்கு பேர் தான் துரோகம். ஒன்ன மாதிரியே உப்பு தின்னவங்க நிறைய பேரு தன்னை நம்பினவங்களுக்கு மோசடி பண்ணதுனாலதான் துரோகங்கிற பேரே வந்துச்சு. அதனால உப்பு தின்னவங்க மோசடி பண்ண மாட்டாங்கன்னு ஒண்ணும் இல்ல. தனக்கு சாதகமா நடக்கணும்னா, தான் நல்லபடியா உயிர் வாழணும்னா ஒருத்தர் என்ன வேணாலும் செய்வான். அதுக்கு உதாரணம் நான் தான். நான் நல்லா இருக்கணும்னு என் பெரியம்மா பொண்ணு, அதான் இந்த ஜமீன்தாரோட மனைவி சாரதா தேவி என்ன இங்க கொண்டு வந்தாங்க. நீ சொன்ன மாதிரியே அவங்க எனக்கு உப்பெல்லாம் போட்டுதான் வளர்த்தாங்க. ஆனா சோறு மட்டும்தானா வாழ்க்கை? வயிறு நிறைஞ்சா போதுமா? மனசு நிறைய வேண்டாம்? யோசிச்சேன். நான் நல்லா இருக்க சோறு மட்டும் போதும்னு சாரதா தேவி நினைச்சாங்க. நான் நல்லா இருக்க சோறு மட்டும் போதாது, அவங்க சொத்தும் வேணும்னு நினைச்சேன். நடிச்சேன். சமயம் பார்த்து அந்த ஜமீன்தார என் வலையில விழ வச்சேன். அவரும் விழுந்தாரு. விரிச்ச வலையில ஓட்ட விழாம பாத்துக்கிட்டேன். அவரும் தப்பிக்கல. அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்தேன். சாரதா தேவியை பார்த்து ஜமீன்தார் இப்படி பண்ணிட்டாரேன்னு அழுத. அவ ஜமீன்தார திட்டி என் கழுத்துல தாலி கட்ட சொன்னான். அந்த ஜமீன்தாரும் கட்டுனான். ஆனா என் நோக்கம் 3 பவுன் தாலி மட்டும் இல்லையே. அடுத்த கட்டத்துக்கு போனேன். சாரதா தேவியை கடத்தினேன். நான் தான் கடத்தினேன்னு தெரியாம என்கிட்டயே ஜமீன்தார் வருத்தப்பட்டார். அந்த அம்மாவை தேடும் படலம் போச்சு. அந்த அம்மா கிடைக்கவே இல்லை. ஒரு கட்டத்துல ஜமீன்தார வீட்டுக்குள்ளேயே தனிமை சிறையில அடைச்சேன். அந்த மூளை கெட்ட ஜமீன்தார் உயில புத்திசாலித்தனமா எழுதுறதா நினைச்சு பல ஓட்டைகளோட எழுதி வச்சுட்டு செத்தும் போயிட்டான். இன்னைக்கு வரைக்கும் ராமுக்கு தனக்கு ஒரு அம்மா இருந்தாங்க, நான் அவனோட உண்மையான அம்மா இல்லைங்கிற உண்மைய தெரியாமலேயே வளர்த்தேன், வளர்த்துக்கிட்டும் இருக்கேன். இப்ப போய் ராம் கிட்ட நான் உன் அம்மா இல்லைன்னு சொன்னாலும் அவன் நம்ப மாட்டான். அதான் என் திறமை. இதெல்லாம் உன்ன மாதிரி உப்பு போட்டு தின்ன நாம் பண்ணது. நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. இதெல்லாம் எனக்கு தெரியும்க்கா. அதனால நான் உங்க உப்ப தின்னவ, நான் உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டேங்கிற டயலாக் எல்லாம் இனி என்கிட்ட சொல்லாத. இப்ப சொன்னதெல்லாம் உனக்கு தெரியும். உனக்கு தெரியாத இன்னொன்னு இருக்கு, சொல்லட்டுமா? எனக்கு கெடுதல் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சாலும் சரி, கெடுதல் பண்ணாலும் சரி, நான் யாருன்னு பார்க்க மாட்டேன். அழிச்சிருவேன், உயிரோட எரிச்சிருவேன். அக்கா, இப்ப இல்லக்கா, எப்பவுமே நான் உங்களுக்கு துரோகம் நினைக்க மாட்டேன். என்ன முழுசா நம்புங்க. நம்புறேன்.
போய் அந்த ரூமை தர. இப்ப எதுக்குக்கா? தரடின்னு சொன்னேன். சரி.